பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர் பிரச்சாரத்திற்கு முறையாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேங்கண்ணா. நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக அனுமதி கொடுக்கணும். விஜய்க்கு கூட்டம் சேர்றாங்க, கூட்டம் சேரல, எப்படி இருந்தாலும் கூட காவல்துறை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இல்லை உங்களுக்கு கூட்டம் சேருது நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் அரசியல் ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா. தேர்தல் களம் என்று வந்த பிறகு எல்லா தலைவர்களுக்கும் நீங்கள் முறையாக அனுமதி கொடுத்து முறையாக அந்தந்த கூட்டத்திற்கு ஏற்ப ஒரு ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் நீங்கள் போடுங்க. ஏன்னா இதுதான் பப்ளிக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்லை, பப்ளிக் ரிஸ்க் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணுறக்கா. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் ஓப்பன் ட்ரெயின், சில இடத்துல ட்ரைனேஜ் ஓப்பனாக இருக்கும், யாரும் விழுந்து விடக்கூடாது. அதனால் இல்லை உங்களுக்கு கூட்டம் அதிகமாக சேரும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அந்த கருத்து ஜனநாயகத்தில் ஏற்புடையது கிடையாது. நீங்கள் ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தலைவர்களுக்கு பேசுவதற்கு அந்த கேப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதனால் இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் அனுமதி கோரும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். கொடுக்கலினா இன்னைக்கு இவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கா? இன்னுமே தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் இருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட்ரோல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருப்பது மட்டுமல்ல, நடுநிலையாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அது எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து. நீங்க குறிப்பிட்ட மாதிரி விஜய் நீங்க என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் போட்டி மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பெயர் சொல்லி குறிப்பிடாமே இருக்காரு. ஆனா ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு 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 வாக்காளர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தினமும் களத்தில் இருக்கணும், தினமும் மக்களை சந்திக்கணும், தினமும் தொகுதியில் பேசணும், இப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் வெளியே வரல அப்படிங்கிறது ஓகே. இன்னைக்கு தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல்ங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 23ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர்த்த காணும், இன்னும் அறிக்கையில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ட்விட்டரில் தான் இருக்காங்க. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்க இருக்கிறாங்க, இருக்கலன்னு சொல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையாக பிரச்சாரம் பண்றாரு, வெயில்ல கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்து ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் எல்லா கருத்தையும் கேட்டுதான் முடிவு பண்ணணும். ஆனா கருத்துக்களையே வைக்காம சில பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன சொல்லணும்? தப்போ சரியோ பொது இடத்துக்கு வாங்க, தப்போ சரியோ வெயிலுக்கு வாங்க, தப்போ சரியோ மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் தேர்தல் களம் ஒன்று சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் களத்துக்கு வரணும், எல்லோரும் மக்கள் முன்னாடி நிற்கணும். இன்னைக்கு மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கே களத்துக்கு வரலைன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படி களத்துக்கு வரலாம்? நாளை சாயந்தரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரமும் கூட ஆரம்பிக்க இருக்கிறதுங்கன்னா, இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய தலைமை அலுவலகத்திலிருந்து ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, முதல் 4 நாட்களுக்கான நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதுரையில் நம்முடைய கூட்டணி கட்சி முதற்கட்டமாக இந்த 4 நாட்களில் எல்லோரையும் ஆதரித்து நம்முடைய பிரச்சாரம் இருக்குது. எல்லா இடத்திலும் நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா நம்முடைய வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் வெற்றி பெற வேண்டும். நாளைக்கு சாயந்தரத்திலிருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது. பத்திரிகை நண்பர்களை போகின்ற இடத்துல எல்லாம் சந்திப்பதற்கு நானும் ஆர்வமாக இருக்கின்றேன். நாளைக்கு பேசுவோம்.